ஆகவே சிறியார் மணல் சோற்றில் தேக்கிடு போன்ற ஒரு மேற்கோளோடு போன வகுப்பை முடித்தோம். கேள்வி கேட்டு அமைதல்ல உண்மை நிலையை இறை நிலையை யார் உணருகிறார்கள் என்றால் இறைவனை உணர்ந்தவர்கள் அவர்களால் சொல்லப்படுவதற்கு உரிய செய்திகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, கேட்டு தங்கள் கண் உண்டான அறியாமையை போக்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இறைவனை அறிவார்கள். மற்றவர்கள் அறியாது இருந்தவர்களாக கருதப்படுவார்கள்னு சொல்லிட்டு அடுத்து உரு துணையாவது உயிரும் உடம்பும் உரு துணையாவது உலகுரு கேள்வி செறி துணை யாவ சிவனடி சிந்தை பெரு துணை கேட்கின் பிறப்பில்லை தானே. இது ஒரு மிக அழகான முடிவு. கேள்வியினால் நாம் பெறுதற்கு உண்டான உயர் தகுதி என்ன, இதனால் பெறப்படக்கூடிய மிக உயர்வான சிறப்பு என்னவா? உறுதுணை ஆவது உயிரும் உடம்பு. நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், இந்த உயிரினை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல், இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இக உலக வாழ்க்கையில உயிர் இல்லாது உடல் இயங்காது, உடல் இல்லாமல் உயிர் தன் செயல்பாட்டை நிகழ்த்த முடியாது. இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தும் ஒன்றினுக்கு ஒன்று உரு துணையாயும் நின்று கொண்டிருக்கின்றன. இது ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க இவை இரண்டும் இன்டர் ரிலேட்டட், ரெண்டாவது இன்டர் டிபெண்டன்ட். என்ன காரணம்னாக்க இப்ப நாம ஒரு கேள்வி கேட்கலாம். இது ஒரு மிகப்பெரிய சைவ சித்தாந்தத்துல நாம உணரக்கூடிய ஒரு அத்வைத சிந்தனை. இது எப்படி? நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிருக்கு நீங்க ஆற்றல்னு பேர் சொல்லலாம், ஆத்துமன்னு பேர் சொல்லலாம். நீங்கள் எதுவாக பேர் சொன்னாலும் அதற்கு என்கின்ற தனித்ததோர் வடிவமோ தனித்ததோர் குணமோ அதற்கு உண்டான கந்தமோ அதற்கு உண்டான ஸ்பர்சமோ கிடையாது. அது எதனை சேருகிறதோ சேரும் இடத்தினை பொறுத்து இது தகவமைத்துக் கொள்ளுகிறது. அதற்கு நான் இயல்பான ஒரு மேற்கோள் சொல்லுவது உண்டு. அது பெரும்பாலும் நீங்களும் உங்களுடைய இளமை பிராயத்தில் அதை பார்த்திருக்கலாம். நாம இளமை பிராயத்துல விழாக்கள் நடக்கக்கூடிய பகுதிக்கு போனோம்னாக்க இங்க பலூன் விற்கக்கூடியவர் இருப்பார். அவர் கையில ஒரு காற்று அடிக்கக்கூடிய ஒரு கருவி வைத்திருப்பார். அந்த பலூன்ல சில உருவங்கள் இருக்கும். நமக்கு குரங்கு பலூன் வேண்டும்னா ஒரு பலூன் எடுப்பார், காற்றடிப்பார், அது குரங்கு வடிவத்துல காட்சி அளிக்கும். ஒரு மீன் வடிவத்துல, இது போன்றதாகிய சில விலங்குகள் பறவைகள் வடிவத்துல பலூன் இருக்கும். அதை முறையாக காற்றடித்து, காற்றுக்கு என்கின்ற தனித்ததோர் உருவம் கிடையாது. அது எதனை சாருகிறதோ அதனது உருவத்தை அமைத்துக் கொள்ளுகிறது. அது போலதான் ஆத்மா. இத நன்னூல் என்ற இலக்கண நூல் எவ்வளவு அழகாக சொல்லும்னா, ஒற்றுமை நயத்தின் ஒன்று என கருதினும், அதாவது உயிர் என்கின்ற ஒன்று, அதற்கு என்ற உருவம் இல்லை, அதற்கு என்றதாகியவோ தனித்துவம் இல்லை என்று எண்ணினாலும் வேற்றுமை நயத்தின் வேறு அல்லது அந்த உயிர் எங்கு வேறுபடுகிறது என்றால் அது எந்த உடலிலே சென்று சேருகிறதோ அதற்கு நாம் ஏற்றாற்போல் மாறுகிறோம். இத வேற விதமா சொல்லலாம். இந்த அத்வைதத்தை நாம அன்றாடம் எப்படி கையாளுகிறோம்னு பாரு. ஒரு காலத்துல அந்த வழக்கம் இருந்தது, இன்னமும் சிலர் அதை மிக தெளிவாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம இல்லங்கள்ல உணவை சமைத்ததன் பின் இறைவனுக்கு அந்த உணவனை படையில் இட்டு அதற்கு பிறகு அந்த உணவில் சிறிதை எடுத்து கொண்டு போய் பின்புறத்தில் வைத்து காக்காக்களை அழைக்கும்.
இந்த காகங்களை அழைப்பதுல ஒரு அற்புதமான சிந்தனை என்ன, கா கா என்று அழைப்பதினால நாம என்ன நினைக்கிறோம், இந்த காகங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களினது வடிவம்னு ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த காகத்தை அழைத்து என்ன சொல்லுகிறோம், கா கா என்று அழைக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கள். கா என்றால் காப்பாற்றுன்னு பொருள். அப்போ காப்பாற்றுங்கள் அழைக்கிறோம், இது ஒரு நிலை. அடுத்த நிலை, அந்த காக்கைக்கு உணவு இடுவதினால் அந்த காக்கை போன பிறவியில என்ன ஆத்துமனாக இருந்தது தெரியாது, ஆனால் இந்த பிறவியில அது காகமாக இருக்கிறது, அதற்கு நாம உணவளிக்கிறோம். ஆகவே அதனுள் இருக்கக்கூடிய ஆத்துமனை மகிழ்விப்பதற்கு நாம உணவளிக்கிறோம். ஆகவே ஆத்தும ரீதியில அவைகள் ஒன்று, ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய உடல் ரீதியில வேறு வேறா. இதை காட்டிலும் அன்றாட அத்வைத பழக்கத்திற்கு வேறு சிறந்த மேற்கோளே கிடையாது. இந்த சிந்தனைய நான் ஏதோ புதியதாக சொன்னேன்னு நினைக்க வேண்டாம். இதை ஒரு முறை காஞ்சியில இருந்த பரமாச்சாரியார் ஒரு கூட்டத்துல பேசினார். ஏன் காகங்களுக்கு உணவிட வேண்டும், இதனை காட்டிலும் சிறந்ததோர் அத்வைதம் இல்லை. அதே போலதான் இங்க உரு துணையாவது உயிரும் உடம்பும். இந்த உயிரும் அந்த உயிரினால் இயக்கப்படக்கூடிய உடலும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று உரு துணையாவது. இதனை காட்டிலும் உயிருக்கு மிகச் சிறந்த துணை உடலன்றி வேறு ஏதும் இல்லை. உடலை காட்டிலும் உயிருக்கு பற்றுக்கோடு வேறு ஏதும் இல்லை. இதுதான் நம்முடைய உடல் முறையாக இயங்க வேண்டும்னா உள்ள இருக்கிற உயிர் ஒழுங்காக இருக்கணும். அதனாலதான் பின்னாடி திருமந்திரமே சொல்லுகிறது, உயிரை வளர்க்க வேண்டும் என்றால் உடம்பை வளர்க்க வேண்டும். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர். ஆகவே உடம்பு மிகப்பெரிய அளவினுக்கு உயிரினுடைய செயல்பாட்டினுக்கு தேவை. இத நடைமுறையில ஒரு சாதாரண மேற்கோள்ல சொல்லி விடுகிறோம் இல்லையா, சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத என்று. சித்திரத்தை தாங்குவதற்கு ஒரு சுவர் வேண்டும். அதே போல அந்த சுவர் என்கின்ற ஒன்றினுக்கே தகுதி அதன் மீது எழுதப்பட்ட சித்திரம் தான். அதனால இந்த உரு துணையாவது உயிரும் உடம்பும், அடுத்த வார்த்தை அழகு, உரு துணையாவது உலகுரு கேள்வி. இந்த உடலும் உயிரும் ஒன்றி நிற்றலுக்கு உரிய துணையாக நிற்பது உலகியல் பற்றின கேள்வி. இந்த உலகியல்ல நாம காணக்கூடிய எத்துணை விதமான உடல் பரிமாணங்கள்னு பாருங்க. ஓரறி உயிரிலிருந்து 6 அடி உயிர் வரைக்கும் இந்த அத்துணை உயிர்களுக்கும் உள்ளீடாக நின்று இயக்கக்கூடிய உயிர், அவைகள் உள்ளீடாக நின்று இயக்கினாலும் எல்லா உடல்களும் ஒரே இனத்தினை சார்ந்ததாக இருந்தாலும் அவை யாவும் ஒன்று போல் இயங்குவதில்லை. இப்ப மனிதர்கள்ல 800 கோடி பேர் இருக்கும். உலகளாவிய மக்கள் தொகை எண்ணிக்கை 800 கோடி. இந்த 800 கோடி மக்கள் உடலிலும் உயிர் இயங்குகிறது. இந்த 800 கோடி மக்களை மொழியினால் இனத்தினால் பாகுபடுத்துகிறோம். அப்படி பாகுபடுத்தினாலும் ஒரே மொழியை பேசக்கூடிய ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று போலதான் செயல்படுகிறார்கள்னா இல்லை. ஒரே மரத்தில் காய்த்த கனி ஒன்று புளிக்கின்றது, ஒன்று இனிக்கின்றது, காரணம் தெரியாது. ஒரே செடியில் பூத்த பூ ஒன்று சிறியதாய் இருக்கிறது, ஒன்று பெரியதாய் இருக்கு, காரணம் தெரியாது. என்ன காரணம் என்று ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி உடலுக்கு இந்த உயிர் அடிப்படை என்றாலும் இந்த உயிரானது பிறவிதோறும் வருதற்குண்டான வினைக்கு ஏற்றாற் போல அது சென்று சேரக்கூடிய உடலினை செயல்படுத்த முனைகிறது. இல்லைன்னா செயல்படாது. நாமே பார்க்கிறோம் இல்லையா, நம்மிடம்
பேட்டரி செல்லினால் இயங்கக்கூடிய பொருள் இருக்கு. வால் கிளாக் இருக்கு, வாட்ச் இருக்கு, ரேடியோ இருக்கு, கேமரா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இவைகள் அனைத்தினுக்கும் ஒரே மாதிரியான செல்லை தான் போடுறோமான்னு பாருங்க. ஒன்றினுக்கு 2 போட்டால் போதும், ஒன்றினுக்கு 4 தேவை, இன்னும் சிலவற்றினுக்கு 6 தேவை. ஏன் இந்த மாற்றம்? எல்லாம் அதனை இயக்குவதற்கு உண்டான உயிர்ப்பை தரக்கூடியது. ஆனால் ஒவ்வொன்றினுடைய அளவும் வேறுபடுகிறது. ஒரே பொருளுக்கு வெவ்வேறு அளவிலதாகிய செல்ல போடும். அதே போல் ஒரே பொருள் தான். நாம் எல்லோரும் மானுடர் என்பவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் உள்ளவர்கள் தான். ஆனால் ஒவ்வொருவரினது செயல்பாடும் வேறுபடுகிறது. ஒரே குடும்பத்தில் பிறந்த 5 6 அனைவரும் ஒன்று போல் செயல்படுவது இல்லை. அவரவரினுடைய இந்த மாற்றங்கள் ஏன் வருகிறதுனா, இதுதான் உலகுரு கேள்வி. இந்த மாற்றம் ஏன் வருகிறது? இதை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. இது பற்றி அறிந்தவர்களிடம் சென்று கேட்டு தெரிந்தால் அன்றி இவைகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரே வகுப்புல படிக்கக்கூடிய அனைத்து மாணாக்கர்களும் ஒன்று போல மதிப்பெண் பெறுவதில்லை. அவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய பாடமும் நடத்தக்கூடிய ஆசிரியனும் ஒரு தன்மைத்தாகத்தான் செயல்படுகிறார். ஆனால் அந்த மாணவர்கள் அனைவரும் ஒன்று போல மதிப்பெண் பெறுவதில்லை. என்ன காரணம்னா, நீங்கள் இந்த உடலை சார்ந்து இருக்கக்கூடிய உயிர், இவைகள் இரண்டினுக்கும் இடையே உண்டான வினை பற்றிய தொடர்பு, அதனால் ஏற்படக்கூடிய வேறுபாடு. ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு கொண்டே போகிறது. இதை நீங்க எங்க தெரிந்து கொள்ள முடியும்? உலகுரு கேள்வியால் தான் தெரிந்து கொள்ள முடியும். அந்த உலகுரு கேள்வியினால் நீங்கள் கேட்கின்ற பொழுது என்னவாக இருக்குமா? இந்த உலகுரு கேள்வி முடிந்ததன் பின் செறி துணையாவது சிவனடி சிந்தை. இப்போ உடலுக்கு உயிராகவும் உலகுரு கேள்வியையும் நீங்கள் உரிய நிலையில் புரிந்து அதன் வழி செயல்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு நிரந்தரமான துணையாக இருப்பது எது என்றால் சிவன் அடி சிந்தை. சிவனது திருவடிகளை மட்டுமே தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை ஒன்றுதான் மேலே சொல்ல இரண்டினுக்கும் உண்டான தெளிவை, தீர்வை தரும். அப்படி சிந்தித்தீர்கள் என்றால் பெரு துணை கேட்கின் பிறப்பில்லை தானே. அந்த சிவனடியை சிந்தித்து அந்த சிவனினது பெருமையை அடியவர்கள் சொல்ல கேட்பதினால் அதனை நீங்கள் பெரியதோர் பெறுதற்கு அறிய துணையாக கேட்டீர்கள் என்றால் என்ன இல்லை? பிறப்பில்லை தானே. அந்த தேற்றகாரத்தோட முடிக்கிறார். பிறப்பில்லை. எக்காலும் சிவனை சிந்தித்தவர்களுக்கு பிற்காலத்தில் ஒரு அழகான பழமொழி எழுதினார்கள். சிவாய என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அபாயம்னா என்ன? ஆபத்து. எது ஆபத்து? மீண்டும் இந்த உலகிலே பிறப்பது ஆபத்து. ஆகவே சிவாய என்று யாரெல்லாம் இடைவிடாது சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் இந்த உலகின் கண் வந்து பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆகவேதான் இந்த இறைவனை, சிவனை, அவனது திருவடியை சிந்தித்தலும் அவனது திருவடி பெருமையை பிறர் கேட்டு அதை செவி வழியாக மடுத்து அதை நாம் சிந்திக்க தலைப்பட்டால் நமக்கு பெரியதோர் துணையாக என்றென்றும் நமக்கு உடனாய் நிற்பது அவன் திருவடி. அதனால் பெறக்கூடிய பயன் பிறப்பு இல்லாத நிலை. இந்த பிறப்பு இல்லாத நிலைக்குத்தான் இப்ப ஒரு கேள்வி, நிறைய விவாதங்களுக்குள்ள வர வேண்டியது. இந்த பிறப்பு இல்லாத நிலைன்னாக்க இப்போ உலக உயிர்களினது எண்ணிக்கை குறையாதான்னாக்க இந்த பிறப்பு இல்லாத நிலை வருகின்ற பொழுது அவைகளினது எண்ணிக்கை கூட கூட இந்த யுகம் தன் முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்னு போதும். அப்போ
நாமாக முயன்று இறைவனை தெரிந்து தேர்ந்து தெளிந்து அவனை அடைந்து பிறவியை அறுக்கின்ற பொழுது இந்த உலகத்துல படிப்படியாக பிறவிகளினது எண்ணிக்கை குறையும். அப்படி குறைகின்ற பொழுது இந்த யுகமானது தன்னுள் முடிந்து அமைதிக்கு போகும். அந்த அமைதி போன உடனே ஒடுக்கத்தில் இருந்த உயிர்களை அடுத்த யுகத்தினுக்கு ஏற்றாற்போல் இறைவன் தன்னுள் இருந்து தோற்றுவிக்க தொடங்கும். இது ஒரு பெரிய பரந்த நிலையில பேசப்படக்கூடிய தத்துவம். இதை எதோட சேர்க்கலாம்னா, இன்றைக்கு நீங்க வான்வெளியில பார்க்கக்கூடிய பல கோள்கள்ல இருக்கக்கூடிய ஒடுக்கத்தின் சித்தாந்தம் பாருங்க. இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அண்ட பெருவெளி விரிவடைந்து கொண்டே போகிறது. அதனுள் பல கோள்கள் ஒன்றினுள் ஒன்றாக ஒடுங்கிக் கொண்டே. இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பான்ஷன் தியரி இருக்கு இல்லையா, ஆச்சரியமானது. அதை ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார் திரு அண்ட பகுதியில மாணிக்கவாசகர். வாய்ப்பு கிடைத்தால் திரு அண்ட பகுதியை கொஞ்சம் படித்து பாரு, தெரியும். ரொம்ப அழகா சொன்னார். இந்த அண்டையுள் உண்டை பிறக்கும்னு ஆரம்பிப்பார். உருண்டை வடிவில் இருக்கக்கூடிய கோள், அதுல ஒன்று பூமி. அது அங்கிருந்து அண்டத்திலிருந்து பிறக்கிறது. இன்றைக்கும் பல விண்மீன்கள் இவ்வாறுதான் தங்களை தாங்களே ஒளிர்ந்து ஒளிர்ந்து அந்த ஒளிர்ந்து ஒடுக்கத்திற்கு போய் அது ஒரு இருட்டினுள் சேருகிறது. அந்த இருட்டு அதை விழுங்குகிறது. இன்றைக்கு யூனிவர்ஸ்ல இதை பத்தின ஆய்வுகள் ஏராளமாக போய்கொண்டு இருக்கிறது. அதனாலதான் இப்போ வான்வெளியில் இருக்கக்கூடிய சூரியன்ல கூட இந்த கரும்புள்ளிகள் பல தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. அந்த கரும்புள்ளிகள் தோன்றி பெரிது பெரிதாக அவை தங்களுள் தங்களை ஒடுக்கி கொள்ளும் ஷெல்விங் நடந்துடும். அப்போ அந்த கோளானது தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி இருண்டு போகும். மீண்டும் அங்கு உயிர்கள் தோன்றும். இது ஒரு பெரிய ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றிக் கொண்டே இருத்தலும் ஒன்றில் ஒன்று ஒடுங்குதலும் இயற்கை நியதி. அதை இயக்குபவன் இறைவன் நம்பினா இறைவன். அதுதான் கம்பன் எழுதினான், இவைகள் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய. இவைகளை இவன் படைக்கிறான், காக்கிறான், உரிய காலத்தை தன்னுள் ஒடுக்கி கொள்ளுகிறான், மீண்டும் இவைகளை தோற்றுவிக்கிறான். இது அவனுக்கு ஒரு விளையாட்டு. இயற்கையினுடைய விளையாட்டை நம்மால புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முயன்று கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு புரிந்து கொள்ள முயன்று கொண்டு இருக்கும். அந்த முயற்சி வெற்றியா தெரியாது. ஒன்றன் பின் ஒன்றாக பலவற்றை கண்டறிந்து கொண்டே வருகிறோம். கண்டு அறிந்து கொள்ள கொள்ளதான் இன்னும் மேலும் பல இருக்கின்றது என்று தெரியவே ஆரம்பிக்கிறது. வள்ளுவர் எழுதினார் அல்லவா, நவில் தோறும் நூல் நயம் போலும். ஒரு இலக்கியத்தை படிக்க படிக்க அதிலிருந்து புதிது புதிதான சிந்தனைகள் வருவது போல அறிவியல்ல நாம் அண்ட பகுதியை ஆராய ஆராய அதிலிருந்து புதிது புதிதாக பல கிளைத்து கொண்டே வருகிறது. முடிவு தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி புதிது புதிதாக நாம கண்டறியக்கூடியன எல்லாம் என்றோ இயற்கையிலேயே பொதிந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வாறு பொதிந்து வைக்கப்பட்ட ஒன்றை யாரோ ஒருவன் முறையாக இயக்குகிறான். அந்த ஒருவனுக்கு நீங்க என்ன பெயர் வேண்டுமானாலும் கொடுங்க. இயற்கை என்று சொல்லுங்கள், இறை என்று சொல்லுங்கள், அல்லது அந்த இறைவனுக்கு ஒரு தனிப்பட்ட பெயர் கொடுங்கள். சிவன் என்றோ நாராயணன் என்றோ நான்முகன் என்றோ ஏதோ ஒரு பெயர் கொடுங்கள். ஆனால் ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவன் அல்லது யாரோ ஒருத்தி இதை மேலிருந்து முறையாக குழப்பம் இல்லாமல் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தோன்றுகிறது, தோன்றி ஒளிருகிறது, ஒளிர்ந்தது தன்னுள் ஒடுங்க தலைப்படுகிறது, ஒடுங்கினது ஒன்றும் இல்லாமல் ஆகிறது, மீண்டும் அதிலிருந்து மீண்டும் உயிர் அணுக்கள் தோன்றுகின்றன. என்ன அழகான தத்துவம்! இதை புரிந்து கொண்டால் நாம் எல்லாம்
மிக 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 எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள், அத்துணை மிகக்கு அப்புறம் ஒரு துகள் தான். அத்துணை நாமெல்லாம் அந்த யூனிவர்ஸோட நம்மை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் நாமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. நம்முடைய காலம், நம்முடைய வாழ்வியல் கோலம், இவைகளுக்காக நாம் படக்கூடிய பாடுகள், இவைகளோடு இந்த யூனிவர்ஸை ஒப்பிட்டீர்கள் என்றால் நாம் எல்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள். நம்மதெல்லாம் இந்த யூனிவர்ஸ் கோட்பாட்டோடு நம்மளை ஒப்பிட்டால் நம்மதெல்லாம் வாழ்க்கை கணப்பொழுது முடிஞ்சு போச்சு. இந்த கணத்தை காட்டிலும் கீழான கால அளவுதான் நம்ம உயிர்ப்பு. இதை புரிந்து கொண்டும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ இருக்கே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரைடு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ரெஜுடிஸ்ட் கொஞ்சமாவா வச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் நாம் ஒன்றும் இல்லைன்ற அந்த ஒரு உண்மை, நம்ம ஆங்கிலத்துல சொல்றது போல இட் இஸ் a naked fact அப்படின்றாங்க. இது முழுவதுமாக வெளி உலகினுக்கு வெளியாய் தெரியக்கூடிய உண்மை. இதை கவனிக்கிறதே இல்லைன்னா அதனாலதான் பெரு துணை கேட்கின் அந்த இறைவனது திருவடி ஒன்றுதான் எல்லாவற்றினையும் தரவல்லது என்று பெற்றவர்களால் சொல்லப்பட்ட, அந்த இறை அருளை பெற்றவர்களால் சொல்லப்பட்ட இறை அருளை பெறுவது எவ்வாறு என்கின்ற ஒன்றை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிறப்பில்லாத சூழலை உருவாக்கும். கேட்டது மட்டும் இல்லை, கேட்டல் என்பது அதன் வழி நடத்தலுக்கும் அடிப்படையாயிரும். நாம என்ன பண்ணினோம் இங்க, எங்க நாம ஒரு பெரிய தவறை பண்ணினோம்னா, சித்தாந்தங்கள் எவை வேண்டுமானாலும் இருக்கு, அதுல நாம குழப்பமே கொள்ள வேண்டாம். அவரவர் அனுபவத்தினால் கண்டறிந்த சித்தாந்த உண்மைகள் துவைதம் என்றோ அத்வைதம் என்றோ விசிஷ்டாத்வைதம் என்றோ ஏகான்மவாதம் என்றோ என்ன வேண்டுமானாலும் இருக்கு. அதை நாம் தெரிந்து கொண்டதன் பின் என்ன செய்தோம் தெரியுமா? நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முனைந்தோமே ஒழிய நாம் எந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டோமோ அதை முன்னிலைப்படுத்த தவறினோம். ஏற்கனவே ஒரு கதையாக சொல்லியது உண்டு, அதை ஏற்கனவே நான் உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரும் துறவி பல ஆண்டுகள் தவம் செய்து கடவுள் யார், அவர் எங்கு இருக்கிறார்னு தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஆர்வத்தோட ஊர் ஊராக சென்று கொண்டிருந்தாராம். இறுதியில் அவர் காசி என்ற நகருக்கு போனாராம். ஏனென்றால் அங்குதான் எல்லா விதமான இறைமை பற்றின சிந்தனைகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்ல கேட்டு அங்கு போனார். போன உடனே அங்க மிகப்பெரிய அளவிலாகிய ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. அதில் முன்னாடி வந்தவர்கள் கணபதியை இறைவனாக கருதி அந்த கணபதிய நிலையை விளக்கி கொண்டே போக பின்னர் கணபதி உருவம் வந்தது. ஆகா, இதுதான் இறையோ என்று இவர் நினைத்த பொழுது அந்த கணபதி ஊர்வலத்திற்கு பின்னாடி கௌமார ஊர்வலம் வந்தவன். கௌமாரம் என்றால் குமரனை முழுமுதற் கடவுளாக, முருகனே எல்லாம் முதல் என்று கருதக்கூடிய சிந்தனை. அவர்களினது சிந்தனையை, அவர்களது பேச்சை கேட்டவுடனே இதுதான் கணபதியத்தை விட சிறந்ததா, அப்ப இதுதான் உண்மையான தத்துவமான்னு கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே பின்னர் சௌரம் என்ற ஒரு ஊர்வலம் வருது. சூரியனே முழு முதற் கடவுள். ஆம், உண்மைதானே, உலகினுக்கு ஒளி தருபவன் சூரியன் தானே, ஆக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. இப்படி நம்பிக்கொண்டிருந்த பொழுது பின்னாடி வைணவம்ன்ற பேர்ல ஒண்ணு வந்தது, திருமாலே நாயக்கன். இது சரியான பொழுது இல்லை, சிவம் என்ற ஒன்று வந்துதான், சிவனே தான் முழு முதற் கடவுள். ஆகா, இது உண்மையா? அதன் பின்னர் சாக்தம் என்று சக்திதான் எல்லாவற்றினுக்கும் அடிப்படை, அதுவே வழிபடு தெய்வம். ஆகா, இதுவும் உண்மைதானே என்று இவர் குழம்பி கொண்டிருந்த பொழுது கடைசியா ஒரு ஊர்வலம், அந்த பல்லக்கை 4 பேர் சுமந்து வருகிறார்கள். அதுல ஒருவர் மட்டும் உட்கார்ந்திருக்கிறார், ரொம்ப சோர்வோடு. நீங்கள் யாருன்னு கேட்ட பொழுது அவர் வேடிக்கையாக சொன்னார், நான் தான் கடவுள்.
நான் யாரென்று எனக்கே தெரியாத அளவினுக்கு இத்துணை பிரிவுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அவர்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஒழிய என்னை யார் ஒருவரும் முதன்மைப்படுத்துவது இல்லை. இன்றைக்கு அதான் நாம செய்து கொண்டிருக்கோம். நாம் அறிந்தவைகளை கொண்டு நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிறோமே ஒழிய நாம் அறிந்ததை முன்னிலைப்படுத்துவதில்லை. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தவறு அது. நாம் எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, எந்த தத்துவத்தின் வழி நிற்கிறோமோ அந்த தத்துவத்தை முன்னிறுத்தணும். அந்த தத்துவத்தை நான் இவ்வாறு அறிந்திருக்கிறேன், இவ்வாறு பின்பற்றுகிறேன், ஆகவே எல்லோரும் என்னை போல் பின்பற்றுங்கள் என்று நம்மை நாம் முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆகவே நாம் நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதனால் நம் காலம் முடிகின்ற பொழுது தத்துவங்கள் தோற்க ஆரம்பிக்கின்றன. இந்த தவறு செய்யவே கூடாது. உதாரணம் யோசித்து பாருங்க. இப்ப நாம ஏதாகிலும் ஒரு தத்துவத்தை பின்பற்றுவதற்கு ஒரு ஆச்சாரியரை அல்லது ஒரு குருவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். நாம என்ன நினைக்கிறோம்? அந்த குருவினை போல் நாம் ஆக வேண்டும்னு நினைக்கிறோம். இல்ல, அந்த குருவினால் சொல்லப்பட்ட அந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த தத்துவம், அதனை போல் நாம் செயல்பட வேண்டும்னு நினைக்கிறது இல்லை. நமக்கு முன்பு இதனை விளக்கின குருவை தான் அவர்களினுடைய கரிஸ்மேட்டிக் ஃபிகர்ல நம்மை நாம் இழந்து அவர்களை போல நாம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல, அது தப்பு. தப்புன்றதை காட்டிலும் அந்த மாதிரி சிந்திக்கவே கூடாது. அவர்களால் கற்றுத்தரப்பட்ட, அவர்களால் வழிநடத்தப்படுவதற்கு உண்டான கோட்பாடு எதுவோ அதுவாக நாம் ஆகணும்னு நினைக்கணும். இல்லை என்றால் நாம என்ன நினைக்கிறோம்? இப்போ ஒரு திருமண விருந்துக்கு போறோம். அந்த திருமண விருந்துல ஒரு புதியதான ஒரு இனிப்பை பரிமாறுகிறார். உடனே அந்த இனிப்பை உண்டு நாம என்ன நினைக்கிறோம்? அதை செய்தவர் யாருன்னு போய் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அவரை பாராட்டுகிறோம். அப்புறம் அவருடைய முகவரியை கேட்டுக்கிறோம். நம்ம வீட்டுல ஏதாகிலும் அந்த மாதிரி ஒரு விசேஷ நாள் வந்தா உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆகவே நீங்கள் எங்களுக்கு எதை செய்து கொடுக்கணும். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். மாறாக அவர் செய்த இனிப்பு எத்தகையது, அதில் எவைகளை எல்லாம் சேர்த்தார், என்ன பக்குவத்தில் அதனை செய்தார், அதை செய்தற்கு உண்டான பொருள்கள் என்னென்ன, எவ்வளவு காலம் பிடிக்கும் என்கின்ற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் மூலமாகிய எதை சுவைத்தோமோ அதை நாமே நம்முள் செய்து கொள்ள முடியும். மாறாக நாம் செய்தவரைத்தான் சார்ந்து கொண்டிருக்கிறோம், செய்த பொருளை மறக்கிறோம். எவ்வளவு பெரிய தப்பு! அந்த உணவை தயாரித்தவற்றை போய் கேட்கலாம், பாராட்டலாம். ஆனால் அந்த பொருளை எவ்வாறு செய்வது என்கின்ற தத்துவத்தை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை நாம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தான் அடிப்படை. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? தத்துவங்களை துறக்கின்றோம். அந்த தத்துவங்களை எடுத்து சொன்னவர்களை தொடருகிறோம். இல்லை, இந்த தத்துவத்தை சொன்னது, இதற்கு உண்டான மூலம் இறை என்கின்ற ஒன்று, அது மாறிலாததுன்னு உணராம இருக்கு. வழிகாட்டிகளை நம்பி நாம் வாழ்க்கை எனும் பாதையில் நடக்க மறக்கிறோம். வழிகாட்டிகளை பார்த்த மாத்திரத்திலேயே நாம் பயணத்தை நடந்து முடிந்து விட்டோம் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு தொடங்கின இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம். அதல்ல வாழ்க்கை. வழிகாட்டிகளால் சொல்லப்பட்டதை ஏற்று அதன் வழி நடக்கிறது நாம இருக்கணும். நமக்காக அவர்கள் வழிதான் காட்டுவார்கள், நமக்காக அவர்கள் உடனாக நடக்க மாட்டார்கள். அவர்கள் நடந்து வந்த பாதையினால், கடந்து வந்த பாதையினால் கண்டறிந்த உண்மையை நமக்கு சொல்லுகிறார்கள். அதன் வழி நாம் அந்த பாதையிலே நடந்து கடக்க வேண்டிய
தூரத்தை நாம் தான் கடக்கணும். ஆகவே மாறாக என்ன நினைக்கிறோம், அப்படி வழிகாட்டியவர்களை எல்லாம் நம்முடைய வாழ்வின் ஆதாரங்கள்னு பூஜிக்க தொடங்குகிறோம். தவறில்லை, ஆனால் அதுதான் முடிவுன்னு போயிடும். நிறைய இப்படி வந்ததினால்தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவேன், நம்ம நாட்டுல நிறைய துறவியர்கள் இந்த வாழ்க்கை முறைக்கு வந்ததே அதனாலதான். நாம வழிகாட்டுதலை செய்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை வளமாகும்னு அந்தந்த துறவியும் ஏதோ தனக்கு தெரிந்ததை கொண்டு வழிகாட்டி அவன் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டிருக்க. வழிகாட்டக்கூடியவனை நன்றின்னு சொல்லிட்டு நாம நடக்க ஆரம்பிக்கணும். இந்த பழக்கம் என்று வருகிறதோ, வந்தால் கேட்கிறது, அதன் பிறகு அதை செயல்படுத்துறது. செய்தால் பிறப்பில்லை தானே, அதன் பிறகு நமக்கு பிறவி என்கின்ற துன்பம் இல்லாமல் போகும். அடுத்து, புகழ நின்றார்க்கும் புராணன் எம் ஈசன், இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமா, மகிழ நின்று ஆதியை ஓதி உணரா, கழிய நின்றார்க்கு ஒரு கற்ப சுவாமி. கற்பசுவாமி என்ன அழகான இடம் பாருங்க. புகழ நின்றாருக்கு புராணன். புராணன்னா தொன்மையானவன் அர்த்தம். அதுல என்ன ஒரு குறிப்பு தருகிறார்னா, நீ இன்று புகழற, நேற்று எவனோ புகழ்ந்தான், நாளை யாரோ புகழ வருவார்கள். ஆனா அவன் மாறல, அவன் புராணன். அவன் தொன்று தொட்டு எப்படி இருந்தான் அப்படியே நிக்கிறான். நீ புகழுவதினால அவன் தன்னை மாற்றிக்கொள்ளல. அவனை இடைவிடாது நாம புகழுவதினால அவன் அதற்காக தன்னை அவன் மாற்றிக்கொள்ள. அவன் புராணன். என்று தோன்றினானோ அன்று தொட்டு இன்று வரை ஒரே மாதிரியா இருக்கான், மாறிலி அவன். கடவுளினுடைய தகுதியே மாறில்லாமல் நிற்பதுதான், கான்ஸ்டன்டா நிக்கிறது. அதாவது நமக்கு உண்டான எந்த ஒரு பற்றுக்களையும் கடந்து நம்மால் அவனை எவ்வாறு பேசினாலும் சரி, அவனை எவ்வாறு தொழுதாலும் சரி, அதற்காக எந்த மாற்றமும் காட்டாமல். அப்ப எதுக்கு கடவுள்னு கேட்கலாம் ஒரு கேள்வி. சார் புகழ்ந்தாலும் அவங்கிட்ட மாற்றம் இல்லை, இகழ்ந்தாலும் அவங்கிட்ட மாற்றம் இல்லை, இப்ப எதுக்கு சார் கடவுள், இப்ப எதுக்கு அவனை தொழணும்? இது ஒரு பொதுவான கேள்வி இல்லையா? நாம ஏதாயிலும் ஒன்று பெற கருதி ஒருவரை அணுகுகிறோம், ஒருவரை வணங்குகிறோம், தொழுகிறோம், வாழ்த்துகிறோம். அவரால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைத்தால்தானே நாம் இதுகாரும் செய்த செயலுக்கு ஏதாகிலும் பயன் கிடைத்ததாக நம்பலாம். இப்ப எதுக்கு தொழணும்? இப்ப எதற்கு இத்தனை திருவிழாக்கள்? எங்கேயாவது ஒரு குறிப்பை சொல்லுங்க. இப்ப என்னை விட வயதுல பெரியவர்கள் இருக்கலாம் இந்த வகுப்புல, அனுபவப்பட்டவர்கள் நிச்சயமா இருக்கலாம். ஏனென்றால் அனுபவம் என்பது அவரவரினுடைய அணுகுமுறையினால் பெறப்படுவது. என்னை காட்டிலும் அனுபவம் உற்றவர்கள் நிறைய இருக்கலாம். திருவிழாக்களின் மூலமாக இறைவனை காண முடியும்னு எங்காகிலும் ஏதாகிலும் ஒரு திருவிழா குறிப்பில் இருக்கா? ஒன்று. சரி, திருவிழா வேண்டாம், அவரவர் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு அல்லது அவரவர் மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் அல்லது வளர்க்கக்கூடிய வேள்விகள், அதில் உங்களால் இடப்படக்கூடிய ஹதீஸ், இவைகளினால் இறைவன் நமக்கு நன்மையை தருகிறான். ஏதாவது ஒரு குறிப்பு இல்லை. இறைவனை அனுதினமும் சென்று கோவில்கள்ல 6 காலத்திலோ அல்லது 3 காலத்திலோ அல்லது ஏதாகிலும் ஒரு காலத்திலோ அவனை பாடி பரவி புகழ்ந்து செயல்படுவதனால அவன் நமக்கு உரிய நன்மையை தருகிறான். எங்காகிலும் குறிப்பிருக்க பாருங்க. அப்படி இல்லாததினாலதான் ஞான சம்பந்தர் போன்றோர்கள் எல்லாம் திருக்கடை காப்ப எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது. என்னால் சொல்லப்பட்ட மேலே உள்ள 10 பாடல்களிலே
நீங்கள் சொல்லி அதை யாரேனும் சொல்லி கேட்டாலோ அல்லது நீங்களாக சொன்னாலோ உங்களுக்கு மேலான வாழ்க்கை கிடைக்கும், சிவனருள் கிடைக்கும், கைலாய வாழ்வு கிடைக்கும். அவர் திருக்கடை காப்பு வலிந்து செய்கிறார். என்ன காரணம்? வழிபடுதல் என்பது வாழ்க்கையின் ஒழுங்குமுறையை கற்றுக்கொள்ள. ஞாபகம் வச்சு, அந்த ஒழுங்குமுறையை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த ஒழுக்க உணர்வு உங்களை யார் ஒருவரையும் துன்பப்படுத்துதலுக்கு உங்கள் மன, மொழி, உடலால் ஏதொன்றும் இடையூறு செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையான செயல்பாட்டை கற்றறிவீர்கள். இந்த நிலை வந்தது என்றால் அவரவர் தனக்கு உரியதாகிய வேலையை யார் ஒருவரினது தலையீடும் இல்லாமல் செய்தற்கு உண்டான வழக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட வழக்கம் ஏற்பட்டால் இந்த உலகத்தில குழப்பம் தவிர்க்கப்படும். குழப்பம் தவிர்க்கப்பட்டால் இந்த உலகமே சொர்க்கமாக மாறும். இதை கற்றுத்தருவதற்குத்தான் இந்த வழிபாடு போன்றவைகள் எல்லாம். இந்த வழிபாடு, நாம் மேற்கொள்ளக்கூடிய வேள்விகள், நம்மால் மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள், நாம யோசிக்கிறதே இல்லை. ஏன் விரதம் இருக்கிறோம் யாருன்னா யோசிச்சு பார்த்தீர்களா? விரதம் இருக்கிறதுல 2 நன்மை கிடைக்கிறது. நீங்கள் ஒரு நாள் பொழுது உணவு உண்ணாமல் இருந்தீர்கள் என்றால் இதுகாரும் உங்கள் உடலானது செரிக்கக்கூடிய எந்திரமாக இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு ஓய்வு கிடைக்கிறது. உடலின் உள்ளே செரிமானத்திற்கு உதவக்கூடிய அனைத்து உறுப்புகளும் தங்களை நன்கு புதுப்பித்துக் கொள்ளுகின்றன. இது ஆங்கிலத்துல சொன்னாக்க கிளென்சிங். நமக்கெல்லாம் ஆங்கிலத்துல சொல்லிதானே பழகி போயிட்டோம். இது இந்த சொல்லெல்லாம் ரொம்ப 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த சொல்லு. ஆனா நம்முடைய விரதங்கள் எல்லாம் தொன்று தொட்டு இருக்கு, அதை விட்டுட்டோம். 2வது, உங்களினால் ஒரு நாள் உண்ணாமல் தவிர்க்கப்பட்ட உணவு, அந்த உணவு யாரோ ஒருவருக்கு உரிய உணவாக கொண்டு சேர்க்கப்பட்டு விடுகிறது. அப்போ இந்த உலகியலில் இயற்கை சமன்பாடு இந்த விரதங்களினால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற சித்தாந்தம் உங்கள் ஒவ்வொருவரால் மேற்கொள்ளப்படக்கூடிய விரதங்களினால் நீங்கள் தவிர்த்த உணவு ஒருவருக்கு உரியதாக மாறுகிறது. இது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவார்கள்னா நேச்சர்ஸ் ஈக்லிபிரியம். இயற்கை தன்னை சமன்படுத்திக் கொள்ளுகிறது. இத கோட்பாடாகவே சமணம் பேசியது. அப்படித்தான் இருக்க வேண்டும்னே பேசியது. ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன். அவர்கள் விரத நாட்கள்ல இந்த ஓர் ஆண்டு அல்லது இந்த ஓர் மாதம் பூமிக்கு மேலாக உள்ளதை உண்ணுவதில்லை. அப்ப என்ன ஆகும்? இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருளை எல்லோரும் சம அளவிலே பெற்று தூய்ப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கிறது. இதுல கடவுள் எங்க வந்தார்? நீங்கள் விரதம் இருப்பதினால் உளவியலாக கிடைக்கக்கூடிய மற்றொரு நன்மை என்ன? பசி என்பது என்ன, அதனை எந்த அளவு உங்களால் பொறுக்க முடியும் என்கின்ற உண்மை தெரிகின்ற பொழுது மற்றொருவன் உங்கள் முன்னே பசி என்று வந்து நின்றால் அவனுக்கு உடனாக உதவ வேண்டும் என்ற மனோ வலிமையை கொடுக்கிறது. இங்க எங்க கடவுள் வந்தார்? இவைகளை நீங்கள் வாழ்க்கையிலே இடைவிடாது பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் சக உயிர்களை மதிக்கக்கூடிய தகுதிக்கு உட்படுகிறீர்கள். அதுபோல் ஒவ்வொரு உயிரும் எண்ணுகின்ற பொழுது இந்த உலகம் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இயங்குகிறது. இந்த இயக்கமானது இந்த உலகினை மிக பெரிய அளவில் அமைதியோடு இருக்க துணி தருகிறது. இந்த அமைதி நிறைவான மகிழ்வை தருகிறது.
இந்த மகிழ்வு தான் இறைவன் வேதங்கள் சொல்லுகின்றன இல்லையா? இந்த ஆனந்தம் என்ற ஒன்றுதான் நிரந்தரம், அதுதான் சத்தியம். அதை நுகருதல், அதை உணருதல் தான் உலக உயிர்களினுடைய அடிப்படை. இதை நீங்க மாற்ற முடியாது. இதை தெளிவாக சொல்லக்கூடிய இடம்தான் இதை புரிந்து கொள்ளக்கூடியது, இந்த அடிப்படை தான். ஆகவே இந்த புகழ நின்றாருக்கும் புராணன் என்ன, அவனை புகழுகிறீர்களா? அதை கேட்டுக்கொண்டு மாறிலியாக நிற்கிறான். அவனை புகழுவதினாலேயே அவன் உங்களுக்கு முன் வந்து உதவுவதில்லை. சுந்தரர் இறைவனை இகழ்ந்த பித்தன்னார் பேயன்னார், இறைவன் வருத்தமே பட்டுக்கல. உன் அறியாமையினால் சொல்லுகிறாய் சொல். அது வந்தது இறைவன் தெரிந்த உடனே, ஐயோ உங்களை இவ்வாறு எல்லாம் வைத்தேனே, தப்பில்ல, அதை வைத்தே என்னை பாடு. இந்த பக்குவம் யாருக்கு வரும்? அந்த பக்குவ உணர்வை தருவதற்குத்தான் இறைவன் இது போன்றதாகிய நிகழ்வுகளை நிகழ்த்துகிறார். உன்னை ஏசுபவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள், உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் இருப்பார்கள். இருவரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ததி பிரக்ஞனாக நீ இருக்க வேண்டும். இருந்தாய் என்றால் உன்னால யாருக்கும் இடையூறு வராது. இது போல் ஒவ்வொருவரும் இருந்தால் உலகத்துல குழப்பம் வராது. இதை சொல்லுதற்கு தான் தொன்று தொட்டு இந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன். நாம இறைவனை எத்தனை சூழ்நிலையில திட்டி இருக்கோம். கடவுளே உனக்கு கண்ணு இருக்கான்னு கேட்டிருக்கோம். இப்படியெல்லாம் என்னை துன்பத்தினுள் ஆழ்த்துகிறாயன்னு திட்டி இருக்கும். இது முறையா? இல்ல. அப்ப எதற்கு கடவுள்னா, நீ உன்னை உணருவதற்கும் உனக்கு உரியன எந்தெந்த காலங்களில் எவ்வாறு நிகழ வேண்டுமோ அதனை அவ்வாறே நிகழ்த்துகின்ற பொழுது அதை நீ ஏற்று அதன்படி செயல்படுவதற்கும் உரியதாகிய ஒரு கண்காணிப்பாளனாகத்தான் கடவுள் இருக்கான். அவன் ஒரு கண்காணிப்பாளர். நீங்க தேர்வு எழுதுகிறீர்கள், தேர்வு எழுதக்கூடிய அறையில ஒரு கண்காணிப்பாளர் சுற்றி சுற்றி வருவார். நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுக்கு உண்டான விடைகள் சரியா தவறா அவருக்கு கவலை கிடையாது. நீ தவறாக எழுதியதாக இருந்தாலும் அதை பார்த்து கொண்டேதான் செல்லுவார். அவர்களுடைய பொறுப்பு நீ எழுத வேண்டும் என்பதுதான். நீ எழுதுகின்ற பொழுது பிறரை பார்க்காமல், பிறரை கேட்காமல், உன்னுடைய தேவைகளுக்கு அடுத்தவரை அணுகாமல் நீ நீயாக இருந்து செய்கின்றாயா என்பதற்குத்தான் கண்காணிப்பாளர். அந்த கண்காணிப்பாளர் அந்த வேலையை பண்றார். நீ ஒழுங்காக அந்த தாள்களை வாங்குகிறாயா, எழுதுகிறாயா, பெற்ற ஒவ்வொரு அடிஷ்னலுக்கும் எண்ணிடுகிறாயா, இதே போல உன் வாழ்க்கையில வரக்கூடிய அடிஷ்னலான இன்சிடென்ட்டுக்கு நீ எப்படி செயல், எல்லாத்தையும் ஒரு ஸ்பெக்டேட்டரா நின்று பார்க்கிறார். வேற ஒன்றும் பண்றது இல்லை. உனக்கு உரிய அந்த தேர்வுல நீ எழுதி முதல் மதிப்பெண் பெற்றாய் என்றால், ஆகா நான் தான் உன்னை கண்காணித்தேன், அதனால்தான் நீ முதல் மதிப்பெண்ணை பெற்றாயின்னு அவர் ஆனந்தப்படுறதில்லை. ஆனந்தம் நாம தான் படுகிறோம். ஆகவே அவரை பொறுத்த மட்டில் இந்த உலகிலே ஒரு சாட்சி பிரமாணமாக நின்று எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார். செயல்படுவது நாம். இதுல மாற்று சிந்தனையே கிடையாது. இது செயல் நம்முதுதான், எல்லாம் நம்மால் ஆவதுதான். அதனால்தான் நம்மாழ்வார் சொன்னார், அவரவர் வினை வழி அடைய நின்றனர். இதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு பார்வையாளனாக வினையாம மாற்றுவதில்லை, அவரவர் வினை வழி அடைய நின்றனர். அப்ப எதற்கு இறைவனை தொழணும்னா, வினை வழி அடைகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு லாபங்கள், இவைகளை நீ சமமாக பாவித்து இதுவும் வாழ்க்கையில் வரும், இதுவும் கடந்து போகின்ற பக்குவத்தை நீ பெறக்கூடிய அளவிலே அவர் பார்வையாளனா நிற்கிறார். அவ்வளவுதான். இவரை கும்பிட்டாய் கடவுள் இந்த சொர்க்கத்தை தருவார், இதனை வழிபட்டால் வைகுந்த பதவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
ஒரு அழகான ஒண்ணு இயல்பு. நீங்கள் கிரிக்கெட் மேட்சை பாக்குறீங்க, அங்க இருக்கக்கூடிய அம்பையர் என்ன பண்றார்? நீங்கள் எதனை செய்தீர்களோ அதனது விடையை தான் அவர் தரார். இதை இப்படி செய் அப்படி செய்யக்கூடாதுன்னு அவர் பேசுறதே கிடையாது. பாருங்க, நீங்கள் அடித்த பந்து எல்லை கோட்டை தரை வழியா போச்சுன்னா அதற்கு 4ன்னு கொடுக்கிறார், அவ்வளவுதான். செய்தது நீங்கள், அதனுடைய விளைவு என்னன்னு கொடுக்கிறார். அது வான் வழியா போச்சுன்னா 6ன்ற. நீங்கள் காலில் பந்தை வாங்கினீர்கள் என்றால் அது இல்ல, அந்த கால் அந்த இடத்தில் இல்லை என்றால் உன்னுடைய ஸ்டெம்ப் போயிருக்கும், ஆகவே அது LBW. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் வர்றார். அதை தவிர்த்து ஆடுவது எப்படி? எதுவும் சொல்லல அவர். ஜஸ்ட் உங்களை நீங்கள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டு அதனால் விளைந்த விளைவை எடுத்து சொல்லுகிறார். அதோட சரி, உங்களுக்காக அவர் ஆடல, நீ எப்படி ஆட வேண்டும்ன்ற புத்தி எல்லாம் சொல்லல அவர். சைலண்டா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கார். அது போல கடவுள் இந்த உலகத்துல நாமெல்லாம் விளையாடிட்டு இருக்கோம், அழகா அம்பையரா நின்று பார்த்துட்டு இருக்க. நாம செய்யக்கூடிய செயலினுடைய பலாபலன்களை அம்பையரா இருக்கிறவர் மேல நின்று கொண்டு அவுட்டுன்னா அவுட்டுன்ற, 4ன்னா 4ன்ற, 6னா 6, அவ்வளவுதான். இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட்ல அம்பையரை நாம மதிப்போமா இல்ல அம்பையரை நாம தொழுவோமான்னு யோசிச்சு பாருங்க. அம்பையர் நமக்கு அவுட் கொடுத்துட்டாருன்னா அவரை திட்டிகிட்டே வெளியே வருவோமா? இல்ல மற்றவர்கள் எல்லாம் அவுட்டுன்னு கத்தும் போது உடனே அவர் தேர்ட் அம்பையரை கூப்பிட்டு பார்த்துட்டு அவுட் இல்லைன்னு அவரை புகழுவோமா? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கிறோம். கடவுளும் அம்பையர் போலதான். நாம் செய்யக்கூடிய செயல்களை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், அதற்கு மதிப்பீடு கூட அவன் தருவதில்லை. நம்முடைய செயலினால் விளையக்கூடிய விளைவை நமக்கு உரியதாக பொறுத்துகிறான். நான் அடிச்ச 4க்கு அடுத்தவனுக்கு அவன் கூட்டுறதில்லை. நான் ஒரு பவுண்டரி அடிச்சேன்னா அந்த ரன் என் கணக்கில் தான் சேருகிறது. அது என் கணக்கில் சேர்றதுக்கு தான் அவன் சாட்சி பிரமாணமா நிற்கிறான். இவர் பேட்டு பண்ணார், அதனால 4 போச்சு, இந்த 4 இவருக்கு. அதை கரெக்டா இவர் சொல்றதற்கு ஏற்றாற் போல அங்க ஒருத்தன் சித்திரகுப்தன்ற ஒருத்தன் கணக்கு எழுதிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இதெல்லாம் நடைமுறையில புரிந்து கொள்ள வேண்டியவை. ஆகவே நம்மால் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் கடவுள் சாட்சி பிரமாணம். இறுதி முடிவு அவன் தர்றதே இல்லை. தொடங்குவதும் நம்மிடம் இருந்து, தொடர்ந்து செயல்படுவதும் நம்மிடம் இருந்து, இதற்குண்டான முடிவு வகுக்கப்படுவதும் நம்மிடம் இருந்து. எல்லாமே நாம செய்துவிட்டு கடவுளை நிந்திப்பதில் என்ன பயன்? ஏதொன்றும் இல்லை. இது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப எதுக்கு கோவிலுக்கு போனோம் அப்படின்னு கேட்டா, அது ஒரு, என் மொழியில சொல்லட்டுமா, அது ஒரு விதமான ஓப்பியம். நம்முடைய உணர்வுகளுக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு, நம்முடைய ஆசைகளுக்கு எங்காயிலும் ஒரு இடத்துல சொல்லக்கூடிய இடம் வேணும். நான் இவ்வாறு எல்லாம் எதிர்பார்க்கிறேன்னு என் வயதொத்த இன்னொருத்தட்ட போய் கேட்டாக்க அவரும் இதை விட அதிகமான எதிர்பார்ப்பு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதை நான் எங்க போய் சொல்றதுன்னு என்கிட்டயே திருப்பி கேட்பேன். இது நடவாத காரியம். அதனால நாம எங்காகிலும் ஒரு இடத்துல நம்ம மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். எங்காகிலும் சொல்லணும். இல்லை என்றால் மனது அழுத்தத்தினாலேயே தவறு செய்ய ஆரம்பிச்சு. கோவில் போறதனுடைய பர்பஸே அதுதான். அங்கு போயிட்டு நம்ம உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் தைரியமா சொல்லலாம். வேடிக்கை என்ன தெரியுமா, நம்ம உள்ளத்துல இருக்கிறது என்னன்னு அங்க உள்ள இருக்கிறவனுக்கு தெரியும். நாம என்ன பண்ணுகிறோம், அதையும் மீறி வாய் விட்டு சொல்லிட்டு வரும். இவைகள் எதற்குன்னா நம்மை லகுப்படுத்திக் கொள்ள. இந்த அழுத்தத்தோடைய நாம இருந்தோம்னா நாம செதஞ்சு போயிடும். இதை நம்மை நாமே மென்மைப்படுத்திக் கொள்ள இந்த உணர்வுகளை வெளியே கொட்டுறோம். எந்த வழி காற்றை பலூன்ல ஊதினோமோ அதன் வழியே மெல்ல காற்றை வெளியே எடுத்துட்டோம்னா பலூன் சேதமாகிறது இல்லை.
நிரம்ப காற்றை ஊதி அந்த காற்றை வெளியெடுக்கிறதுக்கு வேற எங்காகிலும் ஒரு துளைய போட்டோம்னா அந்த பலூன் தன்னுடைய இயல்பை இழந்து வெடித்து விடுகிறது. ஆகவே காற்று எவ்வழி போனதோ அவ்வழியே வெளியே வந்து வாழ்க்கையை பலூனா கடைசி வரைக்கும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் எந்த வழி வந்தோமோ அந்த வழியே வெளியே போக கத்துக்கணும். இல்ல வந்த வழி ஒன்று நான் உடனாக வெளியேற போகிறேன்னு வெடிக்க வைத்தீர்கள் என்றால் சேதாரம் பலூன். நாமெல்லாம் பலூன் மாதிரி இருக்கோம். எப்படி வந்தோமோ அந்த வழியை தேர்ந்து அதன் வழி நம்முடைய செயல்பாடை செய்து கொண்டோம்னா வெடிக்க மாட்டோம். இல்லை என்றால் வெடிப்போம், நம்மால் பயன் இருக்கு. அதனாலதான் நீங்க கடவுளை புகழுவதினால் அடுத்த வார்த்தையும் போட்டார் பாருங்க, இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமா. நீங்க இடும்பைன்னா துன்பம். நீங்கள் அவனை இகழ்ந்தாலும் உங்களுக்கு அவன் துன்பத்தை தரப்போறதில்லை, புகழ்ந்தாலும் அவன் மகிழ்ச்சியோட இருக்க போறதில்லை. நீங்கள் அவனை இகழ்ந்தாலும் நின்றாருக்கும் இடும்பைக்கு இடமா. அதை விட மகிழ நின்றான் ஆதியை ஓதி உணர, அவனை மகிழ்வோடு அவன் இருப்பை அறிந்து அவன் எதற்காக இருக்கிறான் என்பதை ஓதி உணரவில்லை என்றால் ஓதி உணரா கழிய நின்றாருக்கு, அந்த இறைவனினது தன்மையை புரிந்து கொள்ளாமல் நின்றவர்களுக்கு புகழ்தலும் இகழ்தலுமாக அவனை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் எது போல என்றால் கழிய நின்றாருக்கு ஒரு கற்பசுவாமி, அவன் கல்லால் செய்யப்பட்ட பசு போல. அவ்வளவுதான். அந்த பசு பால் தராது. அது ஒரு இறைவனை நீங்கள் கோவில்ல சிலையாகத்தான் பார்க்கிறீர்கள், அவ்வளவுதான். அதல்லங்க ஏதும். சிலை என்பது ஒரு குறியீடு. அந்த குறியீடு ஏதொன்றும் உங்களுக்கு தாராது. கல்லினால் செய்யப்பட்ட பசு பாலை தாராது. ஆகவே அதுபோல் கல் வடிவிலே சிலை வடிவிலே அர்ச்சை வடிவிலே இருக்கக்கூடியவன் உங்களுக்கு அறிமுகமாகுதற்கு உண்டான ஒரு உருவ சொரூபமாக நிற்கிறான். அதோட அவன் மேல முடிஞ்சு போச்சு. அவனை நீங்கள் உணர வேண்டும் என்றால் உங்கள் செயல்பாட்டினால் தான் உணர முடியும். அதனாலதான் அவன் தன்னை இகழ்ந்தும் தனது பெருமையை மகிழ்ச்சி உண்டாக கற்றும் கேட்டும் உணராது நீங்கள் விலகி நின்றீர்கள் என்றால், நீங்கள் உலக துன்பத்தில் உழலுகிறீர்கள் என்றால் பால் கறவாத கல் பசுவை போல அவனும் நிற்பான். கல் பசு கிட்ட போய் எப்படி பால் பெற முடியும்? கோவில்ல போய் இறை உருவத்தை மட்டும் வழிபட்டால் அருள் கிடைச்சிருமா? அங்கு அவன் எதற்கு நிற்கிறான்னா உன்னுடைய சில அன்றாட பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துவதற்கு நிற்கிறான். அது ஒரு செயல்பாடு, ஒரு முறையை கற்றுக்கொள்ளக்கூடிய வழி. அந்த முறையினிலே நீங்கள் வழிபடுதலை செய்து அதிலிருந்து பெறப்படக்கூடிய அருள் எது என்பதை நீங்கள் முயன்று பெற வேண்டும். கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இறையருள் கிடைச்சிரும், இறைவன் எல்லோருக்கும் உதவுகிறான்னு சொல்லிட்டாக்க எல்லாரும் மற்றவைகளை புறந்தள்ளி விட்டு கோவிலே போய் உட்காந்துரும் இல்லையா? நடக்குமா? இப்படி அதற்கு வாய்ப்பு உண்டா? இல்ல. இதை முதல்ல தெளிவுபடுத்தி, அதனாலதான் இறைவனை நீங்கள் நற்பசுவாக பார்க்க வேண்டும் என்றால் அவனது பாலாகிய அமிழ்தம் பிறவாமை என்கின்ற ஒரு நோயை தீர்க்க வேண்டும் என்ற நிலைக்கு இருந்தால் அவனை வழிபடுதலினால் பெறக்கூடிய அனுபவங்கள், அதனை கொண்டு அவனை அடைதற்கு உண்டான சிந்தனையை உங்களுள் கேட்டு தெரிந்து தெளிந்து செயல்பட்டால் கிடைக்கும். இல்லை என்றால் அந்த கோவிலில் அது கல் பசு போலே, அதை நீங்கள் பசுவாக பார்க்கலாம், பாலை தராது. பின்னாடி கண்ணதாசன் எழுதினார் இல்லையா, உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை.
அந்த அடிப்படையில இறைவனை அணுகுதல் என்பது அது செயல்படுவதற்கு உண்டான வழிமுறை. அந்த வழிமுறையிலிருந்து பெற்ற ஆற்றலை வாழ்க்கையில கொண்டு அதன் அனுபவத்தை பெறுகின்ற பொழுதுதான் இறை அனுபவம் கிடைக்கும். இதனை கற்றவர்களை காட்டிலும் அனுபவ வாயிலாக அடைந்தவர்களை கேட்டு அந்த கேள்வி பயனை பெற வேண்டும். அப்படி பெற்றால் அது உயர்ந்தது. சரியா? அடுத்த வகுப்பில் தொடரும்.